ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:06க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:33 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாம யோகம் இன்று இரவு 7:43 வரை துருவம், பின்பு வியாகாத்தம். கரணம் இன்று அதிகாலை 2:33 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 3:23 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:11 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. மாலை 4:11 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமோக்கூர் ஸ்ரீ காளமேக பெருமாள் திருக்கல்யாணம். குரங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன் பவனி வரும் காட்சி. திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ரத உற்சவம். ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப விமானத்தில் பவனி வரும் காட்சி. திருக்குற்றாலநாதர் சுவாமி வள்ளி சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விஷ்ணு துர்கை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். விரதாதி விசேஷங்கள். சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு நல்ல நாள். அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள். சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:28 முதல் 8:12 வரை மேஷ லக்னம். 8:13 முதல் 10:14 வரை ரிஷப லக்னம். காலை 10:15 முதல் மதியம் 12:26 வரை மிதுன லக்னம். 12:27 முதல் 2:34 வரை கடக லக்னம். 2:35 முதல் 4:36 வரை மாலை சிம்ம லக்னம். மாலை 4:37 முதல் 6:36 வரை கன்னி லக்னம். 6:37 முதல் 8:42 வரை துலாம் லக்னம். 8:43 முதல் 10:53 வரை விருச்சக லக்னம். 10:54 முதல் 1:01 வரை காலை தனுசு லக்னம். 1:02 முதல் 2:55 வரை மகர லக்னம். காலை 2:56 முதல் 4:38 வரை கும்ப லக்னம். 4:39 முதல் 6:23 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் பாராயணம் செய்யலாம், அல்லது சுக்கிர பகவானுக்கான ஓரையான காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாகவும் பாராயணம் செய்யலாம். 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான தானியம் மொச்சை. இந்த மொச்சையை வைத்து வழிபாடு செய்வதால் தன தானிய சம்பத்துகளோடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும்.
12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. பங்குனி உத்திரம் தினத்தில் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக இந்த விரதத்தை கடைபிடித்து குலதெய்வத்தை வழிபட்டால் கோடி நன்மைகளை பெற முடியும். தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை திருவிழாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்க்கிறதோ அதேபோல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் கடைசி நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் சிறப்பு பெற்றதாகும். அந்த பங்குனி உத்திரம் தினத்தன்று பலரும் தங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவர். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசிப்பர். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே விரதம் மேற்கொண்டு வழிபாடு நடத்துவர். பங்குனி உத்திரம் தினத்தில் மேற்கொள்ளும் வழிபாடு குலதெய்வத்தில் அருளை பெற உதவும் என சொல்லப்படுகிறது. சஷ்டி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்பட்டாலும் பங்குனி உத்திரம் என்பது வருட கடைசி திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழா. இந்த நாளில் முழு மனதோடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகப்பெருமான் வழிகாட்டுவார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாள் முருகப்பெருமான் மட்டுமின்றி குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள். இந்த நாளில் குடும்பத்தினர் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபடுவது வழக்கம். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரமானது இந்த ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 மணிக்கு முடிவடைகிறது. இதன் இன்னொரு சிறப்பம்சம் என்றால் இந்த நாளில்தான் பரமசிவன், பார்வதி, ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதா, ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ தெய்வானை ஆகிய கடவுள்கள் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த நாளானது திருமண வைபோகத்திற்கு உகந்த நாள். இந்த வருடம் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வருவதால் வியாழக்கிழமை அன்றே வீடு, வாசல், பூஜை அறை ஆகியவற்றை சுத்தம் செய்து மறுநாள் காலை 9 மணி முதல் 10:20க்குள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அல்லது மாலை 6 மணி தொடங்கி 8 மணிக்குள் வழிபாடு செய்யலாம். பால், தயிர், மோர், சாதம் ஏதாவது ஒருவேளை உண்டு விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சரவணபவ, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை 9 மணி பூஜையோடு தொடங்கி மாலை 6 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு பொங்கல் வைத்து விரதம் முடித்துக் கொள்ளலாம். இவ்வாறு பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், செல்வ செழிப்பாக வாழ்க்கை இருக்கும் என்று கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் திருமணம் வரம் வேண்டுவோர், வேலை கிடைக்காதவர்களும் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நினைத்தது நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த சுப தினத்திற்கு முன்னதாகவே வீட்டை சுத்தப்படுத்தி பங்குனி உத்திரம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பூஜையும் செய்யலாம். பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து பூஜை செய்து ஸ்ரீ சிவபெருமானையும் முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவை நீங்கி வாழ்வில் நல்ல நேர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும் என்று ஆன்மீக மெய் அன்பர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர். ஆக இவ்வளவு சிறப்பு நிறைந்த அற்புதம் நிறைந்த பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீ முருகப்பெருமானையும் ஸ்ரீ சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி அனைவருடைய வாழ்விலும் நன்மைகள் அதிகரிக்கட்டும், வீட்டில் புத்தொளி பிறக்கட்டும், சுபமங்கள யோகம் உண்டாக்கட்டும், அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 11/4/2025. சஞ்சலமான சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும். மந்தத்தன்மைகள் நீங்கி ஓரளவிற்கு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகும். பயணங்கள் மூலம் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எந்த ஒரு வேலைகளிலும் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். ஈடுபாடு இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த பேச்சுக்களில் உங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் உண்டாகும். வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் வளைந்து நெளிந்து உங்களுடைய வேலைகளை முடிப்பீர்கள். நாசுக்காக சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். திறன் மிகுந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் லாபம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தேவதை. சஞ்சலமான சிந்தனைகள் உண்டாகும். குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். உதவிகள் கிடைக்கும். மந்தத்தன்மைகள் விலகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். இன்றைய நாள் வழிபாடு முறைகள் செய்வது மிக மிக நல்லது. சூரிய மந்திரத்தை உச்சரியுங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தாலே வருமானத்திற்கான வழி கிடைக்கும். பயணங்களினால் தெளிவு ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் அகலும். ஆர்வமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு இன்றைய நாள் செய்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை சூரிய பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். செயல்களிலும் வெற்றி, பேச்சிலும் வெற்றி. எல்லா விதமான வேலைகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இன்று 11/4/2025. நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மனை வீடு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். விற்கப்படாமல் கிடப்பில் இருந்த இடத்தை விற்று நல்ல லாபத்தை பெறுவீர்கள். கமிஷன் ஏஜென்ட்டுகளாக செயல்படுபவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். சமூக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். உடன்பிறப்புகள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள்.
ஏற்ற இறக்கங்கள் மறைந்து ஒற்றுமை உணர்வு குடும்பத்தில் பலம் அதிகமாக இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பயம் விலகும் நாள். தைரியமாக இருப்பீர்கள். வைராக்கியத்தை கடைபிடிப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிகமாகவே வெளிப்படும். வியாபாரத்தில் நல்ல புரிதலோடு நடப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணத்தை சேமிக்கக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். விரும்பியதை வாங்குவீர்கள். தன லாபம் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதீத நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உதவிகள் அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நிலம் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். வீடு கட்டுமானத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அபிராமி அன்னையினுடைய வழிபாடு மிகுந்த நலம் பயக்கும். புரிதல்கள் மேம்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். சமூகத்தில் மதிப்போடு இருப்பீர்கள். பேச்சுக்கள் இனிமையாக அமையும். உங்கள் வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. வருமானத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த இடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக எதையும் பொருத்தி பொறுமையாக நிதானமாக செய்து காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களே 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் தேவதை. முருகப்பெருமானுடைய வழிபாடு தினம் தினம் செய்வதால் அதீதமான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக செவ்வாய் பகவான் என்றாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. உங்களுக்கான வருமானம் பெருகுவதற்கும் தொழில் நல்ல விதமாக நடப்பதற்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களே முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. புரிதல் ஏற்படும். அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான் தேவதை. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஜீவன தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இறை வழிபாடு நல்லது. முருக கடவுளுடைய அனுகிரகம் வேண்டி தான தர்மங்கள் செய்யலாம். அன்னதானம் செய்வது மிக விசேஷம். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். பயம் விலகும் நாள். கலை சார்ந்த வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் அனுசரணையான நிலையும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 11/4/2025. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். 2ஆம் வீடு என்பது வருமானம், குடும்பம், வாக்கு, தன, பணத்தை சொல்லக்கூடிய இடம். உயர்கல்வியில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் மாணவர்களுக்கு. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். தெய்வீக அனுகிரகம் நிறைந்த நாள்.
சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வருமானம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும். வேலையில் உயர்வு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நலம் நிறைந்த நாள். வருமானத்திற்கான வழிவகை உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் தேவதை. ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் மறையும். திருவாதிரை நட்சத்திரம் அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மன். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சாதகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை சாதகமான நாளாக இருக்கும். பழைய செயல்பாடுகளின் காரணமாக மந்தத்தன்மைகள் இருக்கும். வீட்டில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். மன கஷ்டங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆலய வழிபாடு செய்வது, ராகு கால துர்க்கை அம்மனுடைய பூஜை, அந்த நேரத்திற்குள் நீங்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கான வழிபாடுகளை செய்து வந்தாலே உங்களுடைய தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் சிறப்பாக இருக்கவும், வித்தைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கலைக்கு புதன் பகவான், அவரே உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகத்தான் அமையும். செயல்களில் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள். குருவினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உயர்வான நாளாகவே அமையும். நலம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி பிறக்கும். சந்தோஷமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகத்தின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இன்று 11/4/2025. சிறு தூர பயணங்களின் காரணமாக மனதில் மாற்றம் ஏற்படலாம். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் வேலை என்றால் அதனை மிக சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். எதிர்பாராத வகையில் சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருடைய உதவிகள் காரணமாக ஆதாயம் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. கவலை வேண்டாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டிகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. சக வியாபாரிகளும் சரி, போட்டியாளர்களாக இருப்பவர்களும் சரி, யாராலும் உங்களுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. மற்றவர்களை வென்று காட்டக்கூடிய பேராற்றல் உங்களுக்கு உண்டு. வெற்றி கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும்.
மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த சிந்தனை இறக்கம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராசிநாதன் இருப்பதாலும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் சில விஷயங்களை செய்வதற்கு முற்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ருணரோக சத்ருக்குண்டான அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இன்றைய நாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நலம் பயக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். மனதில் மாற்றங்கள் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, வருமானத்திற்குண்டான வழிவகை உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தின் அதிபதி. ஆதாயம் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உங்கள் நட்சத்திர அமைப்பின்படி ராசியிலிருந்து 8ஆம் வீட்டிலேயே நட்சத்திர அதிபதி இருப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நலம் பெறுவதற்கும் தொட்ட காரியங்கள் துலங்குவதற்கும் நீங்கள் சிவபெருமானையும் வழிபடுவது மிக சிறப்பு. ஆதாயம் ஏற்படும். தன வரவுகள் கிடைக்கும். பிறரால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வெற்றிகரமான நாளாகவே அமையும். உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு இன்றைய நாள் செய்வதும் நல்லது. சூரிய நாராயணரை வழிபடுங்கள். எப்படி சிவசூரிய பகவான் இருக்கிறாரோ அதே போல சூரிய நாராயணரை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் இருக்கும். முகத்தில் நல்ல தோற்ற பொலிவு அமையும். எதையும் செய்யக்கூடிய தன்னம்பிக்கை உருவாகும். வெற்றிகரமான நாளாக அமையும். போட்டிகளை எதிர்கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான நாள். வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 11/4/2025 புது நபர்களினுடைய அறிமுகம் உண்டாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும். அதிலும் வாக்குஸ்தானத்தில் பேச்சில் கவனமாக இருங்கள். உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். எதிலும் பதற்றம் இன்றி செயல்படுவது நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உள்ளத்தில் அழகு வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். ஆக சிம்மராசி அன்பர்களே, மன அமைதி வேண்டி வழிபாடு செய்யலாம். சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் ஒருங்கே வணங்கலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரைக்குண்டான பொருள் உதவி செய்யலாம். அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். அன்னதானம் செய்யலாம். மனோகாரகன் சந்திர பகவான் 12ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் பேச்சு வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில நேரம் உங்களுக்கு மனக்கவலைகள் வந்து நீங்கும். இன்பம் நிறைந்த நாள்.
சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் இன்னும் மென்மேலும் பல பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ பலத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை கையாளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். சூரிய கணபதியை வழிபடுங்கள். சூரிய கணபதிக்கான மந்திரங்களை உச்சரிப்பது மிகுந்த நலம் பயக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேற செய்யக்கூடிய மந்திரம் இதோ. அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை தரிசித்து வணங்குபவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் என்பது சித்தர்களும் யோகிகளும் கூறியிருக்கின்றனர். எந்த ஒரு வழிபாட்டிற்கு முன்னதாக முழு முதற் கடவுளாக இருக்கும் விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குவதால் அவை நமக்கு முழுமையான பலன்களை தரும். அப்படி சூரிய பகவானின் அம்சம் கொண்ட சூரிய ரூப கணபதி மந்திரம். சூரிய ரூப வக்கரதுண்ட கணபதியே நமஹ. சூரிய கணபதியை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை குறைந்தது 1008 முறை உரு ஜபிப்பதால் உடலில் கண், எலும்புகள் இது சம்பந்தமான நோய்கள் நீங்கும். பணிகளில் பதவி உயர்வு, உயர் அதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். மன வலிமை பெருக்கும். ஆயுள் அதிகரிக்கும். சூரிய ரூப வக்கரதுண்ட கணபதியின் இந்த எளிய மந்திரத்தை சூரியனை பார்த்தவாறு துதிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய அனைத்தும் நல்லதே நடக்கும், நன்மையாகவே கிடைக்கும். அறிமுகம் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும். உடலில் மாற்றம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். நட்சத்திர அமைப்பு படி சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். பதற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. தைரியமாக செயல்படுங்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு நல்லது. சிவ ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கோதுமை மற்றும் திணை கொண்டு பாதத்தில் வைத்து செவ்வரளி மாலை சாற்றலாம். செம்பருத்தி பூக்கள், சிகப்பு நிற பூக்கள் சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு முறைகள் செய்தால் மிகுந்த நலம் பயக்கும். ஓம் ஸ்ரீ சிவசூரியனே போற்றி போற்றி என்றும் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். குறைந்தது 108 முறை உச்சரித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி இன்பம் நிறைந்த நாள். அனுகூலமான பலன்கள் இருக்கும். சுப காரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மங்களகரமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 11/4/2025 ராசியினுடைய அமைப்பு படி விவசாயம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் ஏற்படும். சந்திர பகவான் நெல்லுக்குண்டானவர், உணவு தண்ணீருக்குண்டான காரகத்துவம் பெற்றவர், மனோகாரகன். இதனால் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சோர்வுகள் இருக்கும். வியாபாரம் வர்த்தகத்தில்
தொடர்ந்து முன்னேற முடியாத நிலையில் சில தடை தாமதங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். நன்மை நிறைந்த நாளாகவே அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய அமைப்பு படி உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் பலன்கள் அமையும். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ராசிநாதனும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 8ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது. ஆக இன்றைய நாள் வழிபாடு செய்யும் போது கிரக தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை ஸ்ரீ சிவபெருமான். சிவசூரிய வழிபாடு நல்லது. சிவ ஆலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக பெரும்பாலானோர் கோவிலுக்கு செல்லும் போது இறைவனுடைய பெயரில் அர்ச்சனை செய்ய சொல்வார்கள். இறைவன் சௌகரியமாக இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். இறைவனிடத்தில் நாம் கைகூப்பி கையேந்தி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஆக நம்முடைய நலனுக்காகத்தான் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆக இறைவனுடைய பெயரில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும், உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும், சுபிக்ஷமாக சௌபாகியத்தோடு வாழ உங்களுடைய முதலில் கோத்திர பெயர் சொல்லி, பிறகு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம் என்பது உயிர், அந்த உயிரின் பெயரையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டால் முழுமையான பலன்களை பெற முடியும். இறை சக்தி உங்களை காக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்களே 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்களாக இருக்கும். சீக்கிரமாக வேலைகள் என்பது முடியாமல் தள்ளிக்கொண்டே போகலாம். வேலை பளு காணப்படலாம். உயர்வு ஏற்பட கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். கவனமாக செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தேவதை ஸ்ரீ அம்பிகை லலிதா பரமேஸ்வரி. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். போட்டித் தேர்வுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்களில் தெளிவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் சூரிய பகவானையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் முயற்சிகளில் சிறிதளவுதான் பலன் கிடைக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மைகள் நிறைந்திருக்கும். அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலை பளு கூடுதலாகவே காணப்படலாம். சிந்தித்து சரியாக திட்டமிட்டு செய்யுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்று 11/4/2025. உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். விரய பாவகம் 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ஆலய ஆன்மீக வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு திருப்தி இருக்கும்.
அருள் தரக்கூடிய வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள். கோவிலுக்கு செல்வதால் மன திருப்தி, சந்தோஷம் உண்டாகும். இதனால் பெரிய விஷயங்கள், பெரிய பிரச்சனைகள் ஏதும் உங்களுடைய மனதை காயப்படுத்தாது, பாதிக்காது. இதுவும் கடந்து போகும் என்பது போல உங்களுடைய செயல்கள் அமையும். எதிலும் நேர்மை, எங்கும் நேர்மை என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த நபர்களிடத்தில் உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவீர்கள். அதே போல விருப்பமான விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொள்வீர்கள். 2 நிலைகளிலும் உங்களுடைய மனம் செயல்படும். எண்ணங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பணம் சார்ந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். பகை விலகும் நாள். சங்கடங்கள் மறையும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய காதல் விவகாரங்களை பற்றி பேசும். குல தெய்வம், மனம், இப்படி பல நிலைகளில் காரகத்துவத்தை பெற்ற வீடு இந்த 5ஆம் வீடு. இன்றைய நாளில் மன நிறைவாக இருப்பதற்கு குல தெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல அற்புதத்தை தரும். குல தெய்வத்திற்கான வழிபாடுகளை செய்யும் போது வீட்டில் தன லாபம், வருமானம், குடும்ப ஒற்றுமை, சேம லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையிலும் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். அதாவது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்யும் போது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தான் கடவுள். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சுக்கிர பகவான் ராசிநாதனும். 4ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான 4, 5ஆம் வீட்டிற்கு உண்டான அதிபதிகளான சனீஸ்வர பகவானே உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். ஆலய வழிபாடு மேன்மையை உண்டு பண்ணும். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் என்பது ராகு கால நேரம். அந்த நேரத்தில் துர்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். எலுமிச்சை பழ மாலை சாற்றலாம், தீபங்கள் ஏற்றலாம். எலுமிச்சை சாதம் வைத்து நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். மன அமைதி வேண்டி அந்த 1.5 மணி நேரம் யாரிடமும் பேசாமல் துர்கைக்குண்டான ஸ்ரீ மந்திரத்தை மிக அழகாக, பொறுமையாக, சத்தமிட்டு சொல்ல வேண்டாம், மௌனமாக மனதிலேயே நீங்கள் இந்த மந்திரத்தை துதிப்பாடலாம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமஹா. இந்த 2 மந்திரங்களை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்லி வந்தாலே போதும், அனுகூலம் ஏற்படும். விருப்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். பிறருக்கான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆக இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானுடைய மந்திரங்களை ரிப்பீட், சிவபெருமானுக்குரிய தேவார பதிக பாடல்களை பாராயணம் செய்தாலே போதும். தொடர்ந்து நீங்கள் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடதுரை அரணே என்று சிவபெருமானை நீங்கள் வணங்கி வந்தாலே போதும். பணம் சேர இந்த தேவார பதிக பாடல்களை நீங்கள் படிக்கலாம். மிக அற்புதமான பாடல். திருஞான சம்பந்தர் பெருமானால் அருளப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் இந்த பாடலை பாராயணம் செய்ய, தேவார பதிக பாடல்களை படிக்கும் போது பணம் சம்பந்தமான அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும்.
அதிலும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி இந்த இடரினும் தளரினும் எனதிரு நோய் தொடரினும் எனும் இந்த பதிக பாடல்களை ஆத்மார்த்தமாக மனமுருகி கண்ணீர் பெருக்கி சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரரையும் நினைத்து நீங்கள் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்ய எப்பேற்பட்ட மலை போல இருக்கக்கூடிய கடன்களும் நீங்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு சேரும், வளமை அதிகரிக்கும், அந்தஸ்து நிறைந்தவர்களாகவும் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும், கடன் சுமைகள் குறையும், பகை விலக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 11/4/2025. வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சார்ந்த காரகத்துவம் பெற்ற இடம்தான் 4ஆம் வீடு. செவ்வாய் பகவான் பூமி காரகன், அங்காரகன், இரத்த சம்பந்தமுள்ளவர், சகோதர காரகன். இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மனதில் புதுவிதமான கற்பனைகள் உருவாக்கும், அதை சார்ந்த சிந்தனை ஏற்படும். உத்தியோக வேலைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வரவு நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். எதையும் மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். பேச்சுக்களின் மூலமாக வியாபாரத்தை சரிவர நடத்துவீர்கள். குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் மாறுபடலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் மிகுந்த கனிவாகத்தான் பேச வேண்டும். அவசரப்பட்டு அவர்களுடைய மனம் சங்கடப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மிகுந்த கவனமாக இருந்தால்தான் உங்களுக்கு வேலையில் நிலைத்து இருக்க முடியும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் பெரும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் விஷயங்களில் மிகவும் கண்ணியமாக நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் என்றால் அவர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. சுயநலமற்றவர்கள், பிறருக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், பிறருடைய நலனுக்காகவே உழைக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி அஷ்டம ராசி, அதாவது 8ஆம் ராசி என்றால் அவர்கள் விருச்சிக ராசி மட்டுமே. ஆக உங்களுடைய நல்ல குணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும், நேரம் வரும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்வை தரும். எண்ணங்கள் பெரிய பெரிய அளவில் உங்களுடைய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற ஆசை, இடம் வாங்கி இருப்பவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை, நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். இப்படி சகல விதமான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். சுப கிரக ஓரைகள், சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள், எல்லா விதங்களிலுமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மை உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி சிவ ஆலயங்களில் பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரங்கள், மஞ்சள் துண்டு சேர்த்து இரட்டையாக கொடுக்க வேண்டும். ஒற்றைப்படை துணி தானம் செய்யக்கூடாது. வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, பல விஷயங்கள் அறிந்தவர்களுக்கு தானமாக நீங்கள் கொடுக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை நேரடியாக பெறுவது போல நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்ரு பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக விசாக நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் பெரியவர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, உங்களுடைய ஆசான்களுக்கு, குருமார்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை மதித்து நடப்பது மிக மிக நல்லது. ஆத்மார்த்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே அவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது நல்லது. மானசீக வழிபாடு இவை. நேருக்கு சென்று நீங்கள் செய்வதை காட்டிலும் உடனுக்குடன் இந்த தருணத்திலேயே
மானசீகமாக நீங்கள் உங்கள் குருவை வழிபட்டாலே போதுமானது. சிந்தனை அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. கற்பனை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிந்தனையை போக்கில் கட்டுப்பாடு என்பது தேவை. எச்சரிக்கையாகவும் செயல்படுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மட்டும் கண்காணித்துக் கொண்டே வாருங்கள். அதற்கு ஏற்றபடி உங்களுடைய செயல் நிலைகள் மாறும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு உங்களுடைய ராசிநாதனோடு நட்சத்திர அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். மனதில் நினைத்த வேலைகள் நடக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளில் சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அனுபவங்கள் வெளிப்படும். மற்றவர்கள் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சொத்து என்பது அனுபவம் மட்டும்தான். அதை நீங்களாகவே பழக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் உங்களை எந்த நேரத்திலும் கைவிடாது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படியாக செய்வீர்கள். பண வரத்து நிறைந்த நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் அகலும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன், முழுமையாக விரிவாக விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வது விசேஷம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், சுக பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவான் புதன் பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான், ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ஆக இந்த 2 கிரகங்களினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் சதா சர்வ காலம் தொழில் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். வியாபாரத்திற்கு முதலீடு செய்வதாக இருந்தால் அதனுடைய தன்மைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பாதீர்கள். நீங்களாகவே சுய உணர்வோடு சில சுய பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம். மற்றவர்களுடைய கருத்துக்கள் என்றால் நல்ல அனுபவம் மிக்கவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். மிக எளிதாக சில காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்றவர்களால் முடியாமல் விடுபட்ட வேலைகள், கைவிடப்பட்ட காரியங்களை நீங்கள் எடுத்து முடிப்பீர்கள். சாதுரியம் அதிகரிக்கும். நல்ல திறமையாக செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் மட்டும் கவனம் தேவை. வியாபாரத்தில் முதலீடு செய்து பெறலாம் என்றால் அது கடினம்தான். காரணம், உங்களுடைய அஷ்டமாதிபதி கேத்து பகவானோடு இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மிக மிக கவனமாக எச்சரிக்கையாகவே இருங்கள். வேலை வாய்ப்பினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து செய்ய வேண்டும். என்ன ஓட்டத்தில் மாறுபாடுகள் இருக்கும். அதிபதியான குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது ரிஷப வீடு, அதிலும் சுக்கிர பகவானுடைய வீடு. ஆக உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான பகை கிரகம் என்றால் அது சுக்கிர பகவான், அசுர குரு. இவர் தேவகுரு, உங்களுடைய ராசி அதிபதி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை வணங்குங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக, குருவே சர்வ லோகானாம், பிஷஜே பவரோகினாம், நிதய சர்வ வித்யானாம், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். என்ன ஓட்டங்கள் சீராக்கம். குடும்ப விசேஷங்களுக்கு சுப காரியங்களை செய்ய ஏற்பாடு செய்வீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். லாபத்தின் அதிபதியான ஸ்ரீ சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியத்தை செய்ய முற்படுவீர்கள். மனபயம் விலகும். தேவையற்ற கவலைகள் அகலம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சிறந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், மன ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகல, கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்க விநாயக பெருமானை மட்டுமே வழிபடுங்கள். இதனால் சகல கவலைகள் அகலம், நல்ல சிந்தனைகள் உருவாக்கும். தேவையற்ற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்வது விசேஷம். குடும்பத்தின் நிலையை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள், நிதானமாக செயல்படுங்கள், அவசரம் காட்டாதீர்கள். பண ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் படிப்படியாக குறைந்து வரும். சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானமான மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சீரான போக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. மனக்கவலைகள் கொஞ்சம் குறையும். தேவையற்ற எண்ண உணர்வுகள், எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துவிட்டு தியானத்தில் ஈடுபட்டால் ஒழுங்குமுறையான எண்ணங்கள் வெளிப்படும். நன்மைகள் பிறக்கவும் வாய்ப்பால் இருக்கிறது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது பங்குனி உத்திரம், வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 28ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 5வது வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ குரு பகவான். ராசியினுடைய 7வது வீட்டில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், ஸ்ரீ கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு சில காரியங்கள் தடைகளாகவே இருக்கும். மிக மிக கவனித்து செய்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருக்கும். அதிலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். முயற்சிகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் இருக்காது. குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். மற்றவர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். எதை செய்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து பொறுமை நிதானத்தோடு முடிவெடுக்க வேண்டும். மறைமுகமான போட்டிகள் உங்களிடத்தில் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகள் அங்கீகாரம் கிடைக்கும். பிறருக்காக அதிகம் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். மிக பொறுமை, சாந்தம், அமைதி உங்களிடம் உண்டு. எதையும் பொறுமையாக செய்தால்தான் வேலையில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், வருமானமும் வரும். அதிவேகம் உங்களுக்கு சில நேரத்தில் சிரமத்தை உண்டாக்கிவிடும். கவனம் தேவை. உடல்நலம், மனநலம் இரண்டிலும் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மாணவ மாணவிகள், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை உங்களுக்கு சில நேரம் இழுபறியாகவே இருந்து பிறக்க முடியும். விளையாட்டு, போட்டி, பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு சீரான போக்கு, மனதில் நிம்மதி, தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். மற்றவர்களிடத்தில் மனம் விட்டு பேச நினைப்பீர்கள். குடும்ப விவகாரங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய நல் ஆதரவின் மூலம் ஓரளவிற்கு திருப்தியை பெறுவீர்கள். வீண் போக்கு, மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். சாதகமான நாளாகும். நன்மைகள் விளையும். நல்ல தீர்ப்புகள் உருவாக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திர பகவானை வணங்குவது மிக சிறப்பான ஒன்று. உங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்தில் புகழ் பெறுவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உயர்ந்த அந்தஸ்து கௌரவத்தோடு இருப்பீர்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மை நிறைந்ததாக இருக்கும். எல்லா வித செயல்களும் உங்களுக்கு திருப்தியை தரும். அக்கம் பக்கம் நபர்களால் ஒத்துழைப்பு உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் திருநாள். முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் நாள். சகல முருகர் ஆலயங்களிலும் விசேஷமான பங்குனி உத்திர விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ராசியிலேயே ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருந்தால் நல்லது, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்கள், தடுமாற்றங்கள் உண்டாகும். சில காரியங்களில் உங்களுக்கு இழுபறியாகவே நடக்கும். பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். கும்பராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய வேலைகளை பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய ஒப்பந்தங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இந்த நாளுக்கான வேலைகள் இருக்கும். குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். மனக்கவலைகள் இருக்கும். பணத்தினுடைய தேவைகள் அதிகமாக உண்டாகும். நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரிய விசேஷங்களுக்கு சில விரயங்கள் உண்டாகலாம். வேலை தொடர்பாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். மூத்த அதிகாரிகளோடு இணக்கமான போக்கு என்பது இருக்காது. இந்த நாளுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. அதிகமாக வெளியே செல்வதோ வண்டி வாகன பயணங்களில் செல்வதோ கூடாது. கூடுமான வரையில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏதாவது செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து செய்யுங்கள். மற்றவர்களிடத்தில் எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் வாக்கு கொடுக்காதீர்கள். சில நேரம் உங்களுடைய வேலையில் காலதாமதங்கள் உண்டாகலாம். வியாபார போக்கை புரிதலோடு இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். கால தாமதமாக ஒரு சில செயல்கள் நடக்கும். கவனித்து இருங்கள். பயணங்களில் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. எதை செய்தாலும் மிகுந்த எண்ணத்தோடு கவனத்தோடு இருங்கள். வீண் அலைச்சல்களும் மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். குடும்ப விஷயங்களை வெளியிடாதீர்கள். கருத்து வேற்றுமைகள் உண்டாக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்வதோடு ஓரளவிற்கு சுப பலன்களையும் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும்
கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். வேலுண்டு வினையில்லை, மயலுண்டு பயமில்லை என்று இருங்கள். பங்குனி உத்திரம் திருநாள் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது, திருக்கல்யாண தரிசனம் செய்வது. இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். பண நெருக்கடிகளுக்கு ஆளாவீர்கள், கவனமாக இருங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. விஷ்ணு துர்கை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீரும், இன்னல்கள் அகலம், குறைகள் தீரும், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமையவும் வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபாடு வேண்டாம். அங்கீகாரம் என்பது கிடைக்காது. இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் முழுமையாக இறைவனை நம்பி செய்வது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் சில நல்ல பலன்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. நவகிரக வழிபாடு மிக மிக சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், கேது பகவான், விரயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதை செய்தாலும் மிக மிக நுணுக்கமாக துல்லியமாக செய்ய நினைப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய தேடலுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். மூத்த மற்றும் தலைமைத்துவம் வாய்ந்த கல்வியாளர்களோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். சிந்தனைகள் கல்வி ரீதியாக அதிகமாகலாம், ஆர்வம் உண்டாகும். படிப்பினை மேம்படுத்த நினைப்பீர்கள். சகோதரர்களுடைய வகையில் உங்களுக்கு அதீத ஆதரவு உண்டு, பக்க பலமாக இருக்கக்கூடும். எதை செய்தாலும் மிக அழகாக ரம்யமாக உங்களுடைய வேலைப்பாடுகள் அமையும். கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் உங்களுக்கு ஆர்வம் உண்டு. பொதுவாக உங்களுடைய வேலைகள் இந்த நாள் திருப்திகரமாகவே நடக்கும். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். வேலையாட்களால் உங்களுக்கு சில சௌகரியங்கள் உண்டு. தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து செய்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். வருமானம் அதிகரிக்க கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பிறருடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு சித்திக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். பெருமைக்குரியவர்களாக இருக்கக்கூடும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. விடுபட்ட காரியத்தை திருப்திகரமாக முடித்து வருமானத்தை பார்ப்பீர்கள். செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அதனை மிக லாபகமாக கையாளுவீர்கள். பொருளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், ரிச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே துணை இன்று வழிபடுங்கள். குரு கடாட்சம் பரிபூரணம். ஆர்வம் அதிகரிக்கும். விடுபட்ட வேலைகளை முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் ஆசைகள் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் நல்லதொரு பொக்கிஷமாகவே அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். எண்ணிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு பிறக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழி ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆதரவுகள் காரணமாக சில வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வேலையாட்களுடைய நல்ல செயல்கள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். இந்த நாள் மிக நிறைந்த சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.